ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திரு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து இந்த திருமறை ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர். உம்முடைய அன்பின் கோட்டைக்குள்ளாக நீர் மூடி மறைத்து கொண்டீர். எங்களுக்கு நேரிடிருந்த எல்லா விதமான ஆபத்துகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவைகளிலிருந்து எங்களை பராமரித்தீர். குறிப்பாக உலகம் முழுவதும் பரவி வருகின்ற கொடிய இந்த கொரோனா என்கின்ற வியாதியிலிருந்து எங்களை பாதுகாத்தீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த காணொளியின் மூலமாக உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். துவக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கணம், புகழ், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். திருமறை பகுதி வாசிக்க கேட்கலாம். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம், வசனங்கள் 24 முதல் 29 வசனங்கள் அடங்கிய திருமறை பகுதியை இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாக நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோட கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியமாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதனால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. திருமறை வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். ஒரு பாடலை நான் பாடுகிறேன். நாதா நம்பிக்கை தா 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 தஞ்சம் நீதான். நாதா நம்பிக்கை தா 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 தஞ்சம் நீதான். உம்மில்லாறுதல் காண உம்மை அண்டியாம் வாழ. உம்மில்லாறுதல் காண உம்மை அண்டியாம் வாழ. எம்மையுடையோர் நீ இருக்க யாரும் இல்லாதிருக்க. எம்மையுடையோர் நீர் இருக்க யார் இல்லென்று சொல்லாதிருக்க. ஆரும் இல்லை துணை என்றெங்கியே நாங்கள் சோறும் எவ்வேளையிலும். ஆரும் இல்லை இன்னை என்றெங்கியே நாங்கள் சோறும் எவ்வேளையிலும். கூட இருப்பே நான் அதையாக வீடு கூறினாய் மன்னவனே. கூட இருப்பேன் நான் அதையாக வீடு கூறினாய் மன்னவனே. நாதா நம்பிக்கை தா 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 தஞ்சம் நீதான். நாதா நம்பிக்கை தா 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 தஞ்சம் நீதான். அன்பானவர்களே, இன்று நம்பிக்கை தரக்கூடிய திருநாள். என் ஆண்டவனே, என் கடவுளே என்று சொல்லி தோமா ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தைகள். உயிர்த்தெழுந்த திருநாள் அன்று
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். அந்த நேரத்திலே தோமா அந்த இடத்திலே இல்லை, வெளியே சென்றிருந்தார். தோமா வந்த பொழுது சீடர்கள் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லி. ஒருவேளை நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது எனக்கு 2 காரியங்கள், 2 சிந்தனைகள் எழுந்தன. ஒன்று, ஏன் தோமா வெளியிலே சென்றிருந்தார்? அவர் அங்கே இல்லை என்று சீஷர்கள் அவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவை கண்ட அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு காரியம். எனக்கு எழுந்த 2 காரியங்கள். ஒன்று, ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து துக்கத்தோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் அவர் மன வேதனையோடு கூட வெளியிலே சென்று புலம்புகின்ற அல்லது கதறுகின்ற ஒரு காரியமாக இருந்திருக்கலாம். இரண்டாவது, நான் சிந்தித்த இன்னொரு காரியம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த வார்த்தையை அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே மீண்டுமாக அவன் துக்கப்பட்டு ஆண்டவரை காண முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு ஏக்கத்தோடு அவன் இருக்கிறதை ஒருவேளை நான் 2 காரியமாக சிந்தித்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் சீஷர் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையை தோமாவிடத்திலே சொன்ன பொழுது தோமா ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக, நான் அவரை தரிசிக்க வேண்டும், தரிசிப்பது மாத்திரமல்ல, அவருடைய கையிலே என்னுடைய விரலை போட வேண்டும், அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய கரங்களாலே அவருடைய விழாவை தொட்டு பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் அவரை நம்புவேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம். 8 நாளைக்கு பிறகு இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமா இருக்கின்ற அந்த இடத்திலே, சீஷர்களோடு கூட இருக்கின்ற அந்த இடத்திலே, ஒன்று கூடி இருக்கின்ற அந்த இடத்திலே கடவுள் காட்சி கொடுக்கிறார். தோமாவிடத்திலே பார்த்து சொல்லுகிறார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இதோ என்னுடைய கரம், இதோ என்னுடைய விழா, உன்னுடைய கரத்தினாலே என்னுடைய விழாவை தொட்டுப்பார், உன்னுடைய விரலினாலே என்னுடைய கரத்தை தொட்டுப்பார் என்று சொல்லி அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தோமாவிடத்திலே சொல்லுகிறதை ஒருவேளை நாம் காணுகின்றோம். தோமா தொட்டு பார்த்தார் என்று சொன்னால் இல்லை, விழாவை பார்த்தார் என்று சொன்னால் இல்லை. மாறாக அவன் சொன்ன மாத்திரத்திலே, ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே தோமா செய்த காரியம், என் ஆண்டவரே என் கடவுளே, என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தன்னை முழுமையாக அங்கே அர்ப்பணிக்கின்றதை ஒருவேளை நாம் காணுகின்றோம். பல நேரங்களிலே நாம் அவிசுவாசியாகத்தான் காணப்படுகின்றோம். ஆண்டவருடைய கரத்திலே இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் விசுவாசம் உள்ள மக்களாக காட்சி கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய கரத்திலே இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவிசுவாசம் உள்ள மக்களாகத்தான் நாம் காட்சி கொடுக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, தோமா ஒரு நல்ல முன்மாதிரியை காட்டுகின்றார். தோமாவோட வாழ்க்கையை தெரியுமா உங்களுக்கு? அவன் தைரியம் நிறைந்த மனிதன், எதையும் துணிச்சலாக எதிர்கொள்ளுகின்ற ஒரு மனிதன். ஏனென்று சொன்னால், ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவன் செல்லுகிறார். அப்படி அவர் செல்லுகிற பொழுது பேதுரு அவரை தடுத்து நிறுத்துகிறார். ஏன் நீர் இப்படி செல்லுகிறீர்? இந்த காரியத்தை நீர் செய்யக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொள்ளுகின்றான். செபதேவின் குமாரன் சொல்லுகிற பொழுது, இறையரசு வருகின்ற பொழுது உம்முடைய வலது பார்சத்திலே ஒருவரும் உம்முடைய இடது பார்சத்திலே ஒருவருமாக நீர் எங்களுக்கு இடத்தை தர வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்கிறார்கள். ஆனால் தோமா மட்டும்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிறார், வாருங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரோடு கூட சேர்ந்து மடிந்து போவோம் என்று சொல்லுகிறார். எதற்காக போகிறார், என்ன காரியத்திற்காக செல்லுகிறார் என்பதை அறியாமல் தோமா அந்த இடத்திலே சொல்லுகிறார். அழகாக யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லுகிறார்.
ஸோ எந்த ஒரு நிலையும் இல்லாதபடி தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக காட்சி கொடுக்கிறார். அப்போ தைரியம் மிக்க தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விசுவாச போராட்டம் அங்கே நடைபெறுகிறது. உடனடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே அவர் அங்கே விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். என் ஆண்டவரே, என் கடவுளே, என் ஆண்டவரே, என் கடவுளே, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் அவிசுவாசம் நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளாக விசுவாச குறைவுகள் தான் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி வருகின்ற இந்த கொரோனா என்கின்ற ஒரு சூழல், கொடிய நோய் உலக தேசத்தை மிகப்பெரிய அழிவுக்கு நேராக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் தருகின்ற, தோமாவின் மூலமாக தருகின்ற நம்பிக்கை, விசுவாசம், நான் இருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த பாடலை நான் அழகாக பாடினேன். ஆரும் இல்லை துணை என்றெங்கே நாங்கள் சோறும் எவ்வேளையிலும் கூட இருப்பேன் அனாதையாக விட கூறினாய் மன்னவனே என்று சொல்லி அழகாக பக்தன் பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். நமக்கு புதிய விசுவாச நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உயிர் தரும் திரு வசனம் எம்முள்ளில் உறுதியாய் நிலைக்க, உயிர் தரும் திரு வசனம் எம்முள்ளில் உறுதியாய் நிலைக்க, உயர்நிலை வாழ்வு உண்டென்று கூறிய வாக்கை நினைத்திட, உயர்நிலை வாழ்வு உண்டென்று கூறிய வாக்கை நினைத்திட, நாதா நம்பிக்கை தா 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 தஞ்சம் நீதான், நாதா நம்பிக்கை தா 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 தஞ்சம் நீதான், உம்மில்லாறுதல் காண உம்மை அண்டியாம் வாழ, உம்மில் ஆறுதல் காண உம்மை அண்டியாம் வாழ, எம்மையுடையோர் நீ இருக்க யார் இல்லென்று சொல்லா திருக்க, எம்மையுடையோர் நீ இருக்க யார் இல்லென்று சொல்லா திருக்க, நாதா நம்பிக்கை தா 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 தஞ்சம் நீதான், நாதா நம்பிக்கை தா 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 தஞ்சம் நீதான். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இன்றைய நாளுக்குரிய சுருக்க இறைவேண்டல். ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் கடவுளே, அனைத்து படைப்புகளுக்கு மேலாக முதற் பேரான உம்முடைய ஒரே திருமைந்தனாய் எங்கள் பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தீரே. அவருடைய உயிர்த்தெழுதலை ஐயமின்றி முழுமையாக நம்பிக்கை கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் இந்த அடித்தளத்தில் நம்பிக்கையோடு தொடரவும், உம்முடைய நற்செய்தியின் வாயிலாக நாங்கள் கேட்டு கற்றுக்கொண்டவற்றை எங்கள் நம்பிக்கையிலிருந்து அசைக்கப்படாதிருக்க எங்களுக்கு உதவி புரியும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக உலக அளவிலே நடைபெற்று வருகின்ற கொரோனா என்கின்ற இந்த கொடிய நோய்க்காக உம்முடைய திருக்கரத்திலே வருகிறோம். அநேக மக்கள் உம்முடைய விசுவாச பாதையிலே உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே உம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களுக்காக உம்முடைய திருக்கரத்திலே வருகிறோம். ஒவ்வொரு நாட்டுக்காக உம்முடைய திருக்கரத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த நோயானது, கொடிய நோயானது அழிக்கப்பட
அதற்கு ஏற்ற மருந்துகளை கண்டுபிடிக்க என் தேவன் சகலவிதமான ஞான வரங்களை கிருபியாய் தர வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். எங்களுடைய இந்திய தேசமும் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பாதிப்பிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய தேசமானது பாதுகாக்கப்படும் இடத்தில் தாழ்வோடு ஜெபிக்கிறோம். இதற்கென்று உழைத்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் உம்முடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை ஆசீர்வாத கிருபையாய் தர வேண்டும் என்று இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்களும் எந்த விதமான பயமும் கலக்கும் இல்லாதபடி ஆண்டவரே நம்பிக்கையோடு ஆண்டவர் எங்கள் அருகில் இருக்கிறார், எங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நம்பிக்கையோடு உமக்கு நன்றி சொல்லி எங்களுடைய இல்லங்களிலே இருந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்காக மன்றாட நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்து காத்து கொள்ளட்டும். துதி, கனம், புகழ், மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய இடத்தில் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன்.